வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போறேன். துரியோதனனும் அர்ஜுனனும் துவாரகைக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணனோட உதவி கேட்ட கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைஞ்சிருந்து அஜ்ஞாதவாசம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டு இந்திரபிரஸ்தம் அப்புறம் சூதாட்டத்திலே தோத்து போனா அத்தனையும் திரும்பி கொடுக்க வேண்டும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா துரியோதனனு ஒரு ஊசி மணி எடுத்த கூட உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். உங்களுக்கு இந்திரபிரஸ்தம் வேணும்னா எங்களோட போராடி ஜெயிச்சிட்டு மறுபடியும் இந்திரபிரஸ்தம் பொந்தலாம் அப்படி துரியோதனனு சொல்லிவிட்டான். அப்படியே பாண்டவர் கூட நாங்களும் போராடியே ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தம் மறுபடி உங்ககிட்ட இருந்தா வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லி போருக்கு 2 பேரும் தயாரானாங்க. ஹஸ்தினாபுரத்திலே அரசு சபையில எல்லாரும் உட்கார்ந்து ஹஸ்தினாபுரத்து சேனாப்படை மட்டுமே போதாது, போருக்கு பக்க ராஜ்யத்த அரசு உதவியும் தேவைப்படும். அதனால பக்க ராஜ்யத அரசு கிட்ட கூட உதவி கேட்கணும் అని எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. சகுனி மாமா வந்து ஹஸ்தினாபுர சேனையோட துவாரக சேனாப்படை சேர்ந்து போராட்டம் செய்தாலே நாம பாண்டவர் அத்தனை பேரும் ஜெயிச்சிடலாம் அப்படி சகுன மாமா பேசினதுக்கு அப்புறம் நாம் ராஜகுமார துரியோதனன் துவாரகைக்கு அனுப்பி அங்கே ஸ்ரீகிருஷ்ணனோட உதவியன் சேனாப்படைய உதவியும் கேட்டுக்கொள்ளலாம் அனே சகுனி மாமா பேசினதுக்கு அப்புறம் எல்லாரும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அப்படியே துரியோதனனும் தயாராகி துவாரகைக்கு புறப்பட்டான். துவாரகைக்கு துரியோதனனு அப்படியே அர்ஜுனனும் வந்து சேர்ந்துட்டாங்க. துரியோதனா துவாரகைக்குள்ள வந்தவுடனே ஸ்ரீகிருஷ்ணா தூங்கிக்கிட்டு இருந்தானு. அதனால துரியோதனா தலை பக்கத்திலே உட்கார்ந்து ஸ்ரீகிருஷ்ணா எப்போ எழுந்திடுவாரு అని பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த சமயம் அர்ஜுனனும் கூட வந்து ஸ்ரீகிருஷ்ணரு தூங்கிக்கிட்டு இருக்குதா பார்த்துட்டு அப்படியே கால பக்கத்திலே வந்து நின்று எப்போ ஸ்ரீகிருஷ்ணன் முடிச்சிடுவாரு அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்துட்டு கால பக்கத்துல இருக்க அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா எப்போ வந்தே நீ, என்னை எழுப்பிருக்க கூடாதா அப்படி கேட்க அர்ஜுனா ஸ்ரீகிருஷ்ணனிட பேசினா. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணரு பின்னாடி திரும்பி பார்த்து, ஓ துரியோதனா நீ கூட வந்திருக்கியா, நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் வந்து தூங்கியிருந்தேனே அப்படி ஸ்ரீகிருஷ்ணா சொன்னாரு. துரியோதனனும் அர்ஜுனனும் 2 பேர் ஒன்னா சேர்ந்து துவாரகைக்கு வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்கு 2 பேர் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறீங்க అని ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டாரு. ಅದಕ್ಕೆ துரியோதனனு, ஸ்ரீகிருஷ்ணா ஹஸ்தினாபுரத்துக்கு உன்னோட உதவி தேவை இருக்கும், அதனால நானு உதவி கேட்டு வந்திருக்கேன் துரியோதனனு சொல்லிவிட்டான். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து,
அர்ஜுனா, உனக்கும் என்னோட உதவி தேவையா? அப்படி சொல்ல. ஆமா ஸ்ரீ கிருஷ்ணா, உன்னோட உதவி எனக்கு கூட தேவை இருக்கும். அதனால நானும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அப்படி அர்ஜுனனும் சொல்லிவிட்டான். துரியோதனனும் அர்ஜுனனும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் சண்டை போட மாட்டேன். கையிலே சுதர்சன சக்கரத்தை பிடித்து சண்டை போட மாட்டேன். ஒரு பக்கம் தனியாக நான் இருக்கேன், இன்னொரு பக்கம் என்னோட சேனாப்படை இருக்கும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கணும். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். நான் எழுந்ததுக்கு அப்புறம் முதல்ல கால கீழே இருக்கிற அர்ஜுனனை பார்த்தேன். அதனால அர்ஜுனனுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கு துரியோதனன், இல்லை, நான் முதல்ல வந்திருக்கேன், அதனால எனக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி துரியோதனன் சொல்ல, ஸ்ரீ கிருஷ்ணரோ, இல்ல துரியோதனா, அர்ஜுனா உன்னோட சின்னவனு, உன்னோட தம்பி, அதனால அவனுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். துரியோதனா, நீ ஒன்னும் கவலைப்படாதே, உனக்கு கூட நான் வாய்ப்பு தரேன். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு. அர்ஜுனா, உனக்கு எது வேணும்? தனியாக நான் இருக்கேன், நான் வேணுமா, என்னோட சேனை வேணுமா? அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்க, அர்ஜுன அப்படியே, ஸ்ரீ கிருஷ்ணா, எனக்கு நீ தனியா இருந்தாலே போதும், உன்னோட சேனாப்படைகள் வேண்டாம். அப்படி அர்ஜுனனும் உடனே சொல்லிட்டான். துரியோதனனுக்கு ஒரே மனசுல திருப்தி ஆயிடுத்து. என்ன அர்ஜுன சேனாப்படை கேட்டா, நான் என்ன பண்றது? அப்படியே மனசுக்குள்ள யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா அர்ஜுன ஸ்ரீ கிருஷ்ணன உதவி தேவைப்படும் அப்படி சொன்னா துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ துரியோதன, உனக்கு சேனாப்படை கிடைச்சிடுது అని ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு. அதனால ஸ்ரீ கிருஷ்ணா, நீ என்னோட பிராண நண்பன், அதனால எனக்கு உன்னோட உதவி மட்டுமே போதும். அப்படி அர்ஜுனனு சொல்ல துரியோதனனுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுத்து. கிருஷ்ணர் துரியோதனா, இப்போ உனக்கு சமாதானம் ஆயிடுதா? உனக்கு துவாரகையோட சேனாப்படை கிடைச்சிடுத்து. அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு. நாம குருக்ஷேத்திர 2 பேரு தீர்மானம் பண்ணிட்டீங்களே. துரியோதனா, உனக்கு இப்போ திருப்தி ஆயிடுதா? உனக்கு மனசுக்குள்ள இருந்தது இல்லையா, அந்த மாதிரியே துவாரகாவோட சேனாப்படை கிடைச்சிடுது இல்லையா? சந்தோஷம் இல்லையா? அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சிரிச்சிட்டாரு. அப்போ நாம் மீண்டும் குருக்ஷேத்திரத்திலே சந்திக்கலாம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை உங்களுக்கு பிடிச்சிடுதா? அப்படி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் மீண்டும் மறுபடி உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய்.